இசையமைப்பாளர் இளையராஜா பற்றி தம்மிடம் எதுவும் கேட்க வேண்டாம் என கவிஞர் வைரமுத்து கூறியிருக்கிறார். அண்மையில் இசைஞானி இளையராஜா தனது பாடல்களுக்கு காப்புரிமை கோரி வழக்கு தொடர்ந்த நிலையில் பாடலுக்கு அவசியம் இசையா மொழியா என்ற விவாதம் எழுந்தது. இதுகுறித்து திரைப்பட விழா ஒன்றில் பேசிய கவி பேரரசு வைரமுத்து, இசையும் மொழியும் சேர்ந்ததுதான் பாடல் எனவும், இசை புரிந்தவர் ஞானி, புரியாதவர் அஞ்ஞானி என்றும் பேசியிருந்தார். இதற்கு இளையராஜா தம்பி கங்கை அமரன் வைரமுத்துவை கடுமையாக சாடி வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் மதுரை வளையங்குளம் பகுதியில் வணிகர்கள் விடுதலை முழக்க மாநாட்டில் கவி பேரரசு வைரமுத்து பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் இசைஞானி இளையராஜா குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். எம்எஸ்பியா கண்ணதாசனா என்ற கேள்விக்கு சற்றென்று பதிலளித்த வைரமுத்து, உடலா உயிரா என்றார். இரண்டுமே முக்கியம். அதே போல்தான் எம்எஸ்பியும் கண்ணதாசனும் என்றார். இந்த வணிகர் சங்க மாநாடு வேற அதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. வேற ரொம்ப அழகா இருக்கு. உடலா உயிரா, எம்எஸ்வியா கண்ணதாசனா என்று கேட்டால் உடலா உயிரா என்ற கேள்விக்கு என்ன பதில் வருமோ அதுதான் வரும். எம்எஸ்வி உயிராக இருந்திருக்கிறார், கண்ணதாசன் தமிழ் வழியாக உடலாக இருந்திருக்கிறார். உடலும் உயிரும் கூடி இயங்கியதால் தான் இலக்கியம் என்ற குழந்தை பிறந்திருக்கிறது. வேற ரொம்ப மகிழ்ச்சி. வணிகர் சங்க மாநாடு மிக பயனுள்ள மாநாடாக அமைந்தது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வணிகர்களின் நியாயமான கோரிக்கைகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் பரிசீலனை செய்யும் என்று நான் நம்புகிறேன். இன்னொரு கருத்து, வணிகர்கள்தான் ஒரு சமூகத்தின் இரத்த ஓட்டம். அவர்கள்தான் உலகத்தின் வெவ்வேறு நிலங்களில் விளைகிற பொருள்களை கொண்டு வந்து வீட்டுக்குள் சேர்த்து நம் உடலுக்குள் உதிரத்துக்குள் சேர்க்கிறார்கள். அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள்.